டிவிகே சார்பாக டிவிகே சார்பான்னு கூட சொல்ல முடியாது. டிவிகேவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகிறது. அது காரணம் என்னன்னா, புதிய ஆப், புதிய செயலி, இந்த வாக்காளர்கள் சேர்க்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வெறும் ஆப்லேயே இத்தனை கோடி வாக்காளர்களை சேர்த்த ஒரே கட்சி டிவிகே தான் இருக்கும் இந்தியாவிலேயே. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு கட்சியும் கையில் எடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு முன்னுதாரணமா மாறி இருக்கு டிவிக்கு. ஏன்னா ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டாங்க, அந்த ஆப்ல இவ்வளவு பேர் சேர்ந்துருக்காங்களா, இல்ல அதெல்லாம் கூட அம்போக்கு, அதெல்லாம் சும்மாங்க, ஜுஜுபி, அதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னா இல்ல இல்ல, அதுல அவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுப்பிடணும், உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பரை அடிக்கணும், நான் அந்த கட்சியில சேர்றேன்னு உறுதிமொழி எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ ப்ராசஸிங் இருக்கு. இவ்வளோ ப்ராசஸிங்லாம் சும்மா போய் கையெழுத்து போடலாம் முடியாது. இப்போ என்னன்னா, அட்வான்ஸ் ஆப் ஒன்று வெளியிட போகிறார்கள். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அந்த உறுப்பினர் சேர்க்கையை அவங்க பண்ணணும், இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்ட தகவல். இதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு ஆப் ஒன்று இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள, அது கிட்டத்தட்ட ஒரு 95,000 பொறுப்பாளர்கள், உறுப்பினர்களுடைய பொறுப்பாளர்கள் ஒரே ஆப்புக்குள்ள அவங்க இணையிற மாதிரி 95,000 பேர். அந்த தகவலை அந்த 95,000 பேருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாம் இன்னைக்கு பனையூர் அந்த கூட்டத்தில் நடைபெற போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் கண்டிப்பாக கலந்து கொள்கிறார். அவங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, இந்த 2 கோடி பேர் உறுப்பினர், அந்த 2 கோடியை தாண்டிட்டா கூட சரி, அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மீறி கட்சியை கொண்டு போய் பாமர மக்கள்கிட்ட கூட போய் சேருங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.